வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, நான் தட்டைக்கொட்டை சாப்பாடு தான் செய்ய போகிறேன். அது குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன். குக்கர் காஞ்சிருச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சம் சீரகம் சேர்த்திக்கலாம். தட்டைக்கொட்டை சாப்பாட்டுக்கெல்லாம் சீரகம் போட்டால் தான் நல்லாயிருக்கு. சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே வரமிளகா ஒரு 3 மிளகாய் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி ஒரு 4 தக்காளி சேர்த்திக்கிறேன். நான் தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா வணங்கணும். ஒரு பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்து தட்டி வச்சுக்கிறேன், அதையும் சேர்த்திக்கலாம். தட்டைக்கொட்டை சாப்பாட்டுக்கு பூண்டும் சீரகம் சேர்த்துனா தான் நல்லாயிருக்கு. கூடவே அதுக்கு தேவையான பொடிகளை சேர்த்திக்கலாம். சாம்பார் பொடி 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன், மிளகாய் பொடி ஒரு 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் சேர்த்து தேவைக்கேற்ற உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் ஏற்கனவே தட்டைக்கொட்டையை குக்கரில் ஃபஸ்ட்டே வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சுக்கிறேன். அதையும் இப்போ இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அது கூடயே நம்ம அரிசி சேர்த்து அது நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒவ்வொருத்தரும் தட்டைக்கொட்டை ஊற வச்சு சேர்த்துக்குவாங்க. நான் அப்படியே எடுத்து குக்கரில் ஃபஸ்ட்டே 3 விசில் விட்டு அப்புறமேட்டு மறுக்கிறது கூட சேர்த்திக்குவேன். இப்போ நம்ம எவ்வளோ அரிசி போட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு உப்பெல்லாம் சரியாக்குதுன்னு பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், தட்டைக்கொட்டை சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சால் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ வரது பாருங்கள்.